இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு செய்தியாளர் இப்போது பார்க்கலாம். இன்றைய முக்கியமான செய்தி அரசியல் ஆடுகளத்தில் முதல் செய்தி, அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிபிஐக்கு மாற்றுவோம்னார். நம்மளே அப்போவே நான் சொன்னேன், இது உயர்நீதிமன்றம் மாற்றிடுவாங்க, அதனால் நம்ம முந்தி மாற்றிடுவோம், இல்லைன்னா நமக்கு கேவலங்கிறதுக்காக அவர் பண்ணுறாரு. சிபிஐ போனால் எல்லாத்தையும் தோண்டுவான். அந்த பெண்ணு இவர் துணை முதல்வராக இருக்கும்போதெல்லாம் பண்ணின மோசடியெல்லாம் வருது அதில். அதனால் அதெல்லாம் தோண்டினான்னா இவர் மாட்டுவார். இவரே போய் சிபிஐக்கு அனுப்புகிறாரு. காரணம் என்னென்னா, உயர்நீதிமன்றம் சொல்லிடுவாங்கங்கிற பயத்தில் அனுப்பியிருக்காருன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் இந்த அஜித்குமார் வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலை, அதுக்கப்புறம் அரசாங்க வேலை முடிஞ்சோடனே ஒரு வீட்டு மனை 10 லட்சம்னு கொடுத்தோடனே அவர் கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சு, இவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால் மறுபடியும் சிபிஐங்கிற மாற்றி சிபிசிஐடிக்கு மாற்றோம்னு டிஜிபியாக ஆர்டர் போட வச்சாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அவர் நீதியரசர் சுப்பிரமணியம், அவர் நேர்மையான ஒரு நீதிபதி, அவர் பக்காவாக விசாரித்தது மட்டுமல்ல, மாவட்ட நீதிபதியை வச்சு ஒரு விசாரணை நடத்த சொன்னார். மாவட்ட நீதிபதி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவருக்கே பயங்கரமான இந்த பயமுறுத்தல்லாம் அனுப்புனாங்க, மிரட்டல்லாம் அனுப்புனான் இவங்க திராவிட மாடல். அவர் எல்லா ரிப்போர்ட்டையும் உயர்நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தார். அதை படித்து பார்த்த உயர்நீதிமன்றம் இன்றைக்கி சிபிஐக்கு அதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? மாவட்ட நீதிபதி சொன்ன விஷயத்தில் இதில் பல விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை இந்த நம்ம போலீஸும் அந்த ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா நம்ம போலீஸுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி அதை கன்சிடர் பண்ணி அதை கவனத்தில் வைத்து சிபிஐக்கு மதுரை உயர்நீதிமன்றம் மாற்றி இருக்கிறது. இதிலிருந்து மாவட்ட நீதிபதி கொடுத்த அந்த ரிப்போர்ட் அறிக்கை இவர்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகுது. இதுக்கிடையில் மாவட்ட நீதிபதி ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே இன்றைக்கி டிஜிபி சார்பில் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம்னா குற்றவாளிகளே நீங்கள் தானே. சட்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நோ மேன் கேன் பி எ ஜட்ஜ் ஃபார் ஹிஸ் ஓன் காஸ். அதுதான் சட்டம். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வழக்கிற்கே நீதிபதியாக இருக்கக்கூடாது. அதுதான் நோ மேன் கேன் பி எ ஜட்ஜ் ஃபார் ஹிஸ் ஓன் காஸ். அப்படி பார்க்கும்போது குற்றச்சாட்டே காவல்துறை மேலே, குற்றச்சாட்டே உங்கள் அதிகாரிகள் மேலே. இதில் உயர் அதிகாரிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்களே. உயரதிகாரிகள் முதலமைச்சர் சொல்லி நீங்கள் எல்லாம் பேசாமல் இந்த மரண அடிப்பாங்களா? அப்போ உயரதிகாரிகளும் பேசியிருக்கீங்கல்ல. அதனால தான் அது சிபிஐ இதுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கு இடையில் இவர் இறந்து போன அஜித்குமாரின் தம்பி தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதாக அவர் அறிக்கை கொடுத்துருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னமோ அரசாங்க வேலைன்னு சொன்னாங்க. எங்கள் ஊர்லேருந்து 80 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க வேலையை. இங்கேருந்து என்னால் போக முடியாது. அதனால் அந்த இடம், அவங்க கொடுத்த இடம், என்னால் தினமும் போயிட்டு வர முடியாது, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கொடுத்த வேலையில் பார்த்திங்கன்னா டைரக்ட் கவர்மெண்ட்டில் அது கீழே இயங்குகிற ஒரு நிறுவனம். அந்த மாதிரி 2வது 80 கிலோமீட்டர், நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 80 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு இந்த சுச்சுவேஷனில் நான் அவ்வளோ தூரம் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது. மாற்றி கேட்டிருக்கேன், மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் பண்ணல. அது தெரியும் முதலையே. இதெல்லாம் கண் துடைப்பு, ஏமாத்த தான் செய்வாங்க. ஏன்னா ஸ்டாலின் கூட பரிதாபப்பட்டீங்களே, ஏன் அவங்க பக்கத்தில் இருந்து நீங்கள் என்ன போஸ்ட் கொடுத்துருப்பீங்க? ஓஏ போஸ்ட் கொடுத்துருப்பீங்க, இல்லை கொஞ்சம் +2 பாஸ் பண்ணியிருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுன்னு கொடுப்பீங்க. அதில் இல்லாத இடமா? எங்கேயாச்சும் பக்கத்தில் காரைக்குடி, சிவகங்கை, அந்த மாதிரி எத்தனை அரசு அலுவலகங்கள் இருக்குது. அதில் போடலாம்ல. உண்மையில் அவர் மேலே உங்களுக்கு அனுதாபம் இருந்தால் அது போடல. எப்படி 80 கிலோமீட்டரில் போனால் அவங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ ஊரை ஏமாற்றிட்டு நான் அரசாங்க வேலை கொடுத்துட்டேங்கிறது. அப்புறம் கேட்டால் அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. 80 கிலோமீட்டரில் போட்டால் அவன் விட்டுட்டு போயிடுவான். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் அவரை ஏமாற்றுவதற்காக 80 கிலோமீட்டர் அவர் வருத்தத்துடன் அறிக்கை விட்டிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டு மனு கொடுத்தேங்கிறாரு ஸ்டாலின்.
ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அஜித்குமார் தம்பி, ஒரு காட்டுக்குள்ளே தண்ணி இல்லாத இடத்துல ஒரு வீட்டு மனையை கொடுத்துருக்காங்க பட்டா போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஏமாற்றுவார். திராவிட மாடலில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்காங்க 3 சென்ட். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து டெவலப் ஆகாத ஏரியாவில் இருக்குது, அவுட்ரு சரியான அவுட்டரில் இருக்குது. அது கொடுத்து எந்த யூஸும் கிடையாது. இவங்களுக்கு ஏமாத்துறது தானே வேலை, ஊரை ஏமாத்துகிற வேலுங்க தானே. நாட்டை கொள்ளையடிக்கிறவன் ஊரை ஏமாத்துறவன். காரணம் தெய்வ பக்தி இல்லைல்ல. அயோக்கியர்கள் எப்படின்னா தெய்வம் கும்பிட்றவன் பயப்படுவான், அப்பா கடவுள் கேட்பாருப்பான்னு. தெய்வத்தை திட்டுறான்னு வைங்க, அவனுக்கு என்ன பயம் இருக்குது? யாருக்கு அதுக்கப்புறம் யாருக்கு பயப்பட வேண்டியது இருக்குது? இப்படி தான் அயோக்கியத்தனம் பண்ணி திராவிட மாடல்னு ஊரை ஏமாற்றுவான்.